மனிதன் தன்னுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக உருவாக்கின சாதனம்தான் எழுத்துகள். இதுவரைக்கும் மனிதன் உருவாக்கின எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை காட்டிலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து மனிதனோட வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான அங்கமாக இருந்துட்டு வருது இந்த எழுத்துகள். இன்னைக்கு நாம தமிழ் மொழியை இந்த தமிழ் எழுத்துக்களை வச்சு எழுதிட்டு இருக்கோம். ஆனா தமிழ் மொழிக்கான இந்த எழுத்துக்கள் எங்கிருந்து உருவாயிருக்கும், எந்த காலகட்டத்தில் முதலா உருவாயிருக்கும் அப்படின்னு என்னைக்காவது நம்மளுக்குள்ள நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோமா? அந்த கேள்வியை எழுப்பி அதற்கான விடையை தேடி தொல்லியல் வல்லுநர்கள் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட நீண்ட நெடிய பயணம்தான் இந்த தமிழி. ஆம், தமிழ் மொழியின் தொன்மையையும் தமிழர்களின் வரலாற்றையும் ஆதாரங்களோடு வெளிக்கொண்டு வருவதற்காக தமிழ் எழுத்துக்களின் வரலாற்றுக்குள் நீண்ட காலப்பயணம் செய்யும் ஓர் புதிய முயற்சிதான் இந்த ஆவணப்படத் தொடர். ஆனால் தமிழ் எழுத்துக்களின் ஊடான இந்த பயணம் ஆரம்பிக்கப் போவதும் முடியப் போவதும் இன்றைய தமிழக நிலப்பரப்பில் இருந்து இல்லை என்பது சற்றே ஆச்சரியமான விஷயம்தான். வாருங்கள், பயணிப்போம். தமிழி. கிர்னார் இமயமலையை விட பழமையானதாக கருதப்படுற இந்த மலைத்தொடர் ஜைனர்களுக்கும் இந்துக்களுக்கும் முக்கியமான புனித தலமா திகழுது. பல்வேறு புதிர்களையும் புராண கதைகளையும் உள்ளடக்கிய இந்த மலைத்தொடர் அதோட சேர்த்து தன்னுடைய அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாறையில விசித்திரமான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு நீண்ட கல்வெட்டையும் கொண்டிருக்கு. பல நூறு ஆண்டுகளா இந்த பகுதியில் வாழ்ந்திருந்த மக்கள் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்த விசித்திரமான எழுத்துக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அவங்களால இந்த எழுத்துக்களை படிக்க முடியல. இதே மாதிரியான எழுத்துகள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கிர்னார்ல மட்டுமில்லாம ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, பங்களாதேஷ், ஏன் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பல இடங்கள்ல கிடைச்சிது. இந்த எழுத்துக்களை படிக்க முடியாத மக்கள் இந்த மலைகள்ல பெரிய புதையலை யாரோ மறைச்சு வச்சுட்டு அதுக்கான குறிப்புகளை யாரும் படிக்க முடியாத புனிதமான எழுத்துக்கள்ல எழுதி வச்சிருக்காங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க. இதுல எழுதியிருக்கிறது உண்மையிலேயே புதையல் ரகசியம் தானா? அப்படின்னா இதை எழுதி வச்சது யாரு, எந்த காலகட்டத்தில் எழுதியிருப்பாங்க? இதை படிக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? அது என்ன செய்தி இருக்குது என்பதை படிப்பதற்கு பலரும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முகமது பின் துக்ளக் தான் முதலாக இதை முயற்சி பண்ணி அங்கேருந்து அப்போது இருந்த பண்டிதர்களெல்லாம் அழைத்து இது என்ன இருக்குதுன்னு சொல்லி படித்து சொல்லுங்கன்னு இருக்காங்க. யாருக்கும் தெரியலை. முகமது பின் துக்ளக்கோட காலமான கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பண்டிதர்களால் அந்த வரி வடிவத்தை படிக்க முடியல. அதை படிக்கிறதுக்கான முயற்சிகளும் பல நூறு ஆண்டுகளா தொடர்ந்துட்டே இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவோட மொழி, வரலாறு, பண்பாடு பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல அதிகமாக ஆர்வம் காட்டினாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு என்னென்னா ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாவை ஆள வேண்டும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்திய மொழிகளை அறிந்து கொள்ள வேண்டும், இந்திய தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும், இந்து சமய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், இந்திய எழுத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும்னு ஆர்வம் செலுத்தினாங்க. அந்த வகையில் அவங்க நிறைய கண்டுபிடிச்சி அவங்களுடைய நிர்வாகத்திற்காக இதை கண்டுபிடிக்கின்ற ஒரு ஆர்வத்தை அவங்க ஏற்படுத்தி நிறைய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சாங்க. அந்த நேரத்தில் 1784ஆம் ஆண்டு
வில்லியம் ஜோன்ஸ் தலைமையில் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட ஏசியாட்டிக் சொசைட்டிங்கிற அமைப்பு கிழக்காசிய நாடுகளோட வரலாற்றை மீட்டெடுக்கிறதுக்கான ஆராய்ச்சிகளுக்காக நிதியை ஒதுக்கி எழுத்துக்களை பற்றின ஆய்வை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. அந்த நேரத்தில் ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு ஒருத்தர் இங்கே ட்ரெஷரி ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய காசுகள், ரூபாய் நோட்டு, இதுகளெல்லாம் பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவருக்கு நம்ம நாட்டினுடைய பண்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஆசையும் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த கல்வெட்டுகளை என்ன எழுதியிருக்குங்கிறத படிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கார். அது வரைக்கும் கிடைச்ச பழமையான கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ண பிரின்சப் இதுல மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய சில வடிவங்களை பார்த்தாரு. சமஸ்கிருத மொழியில மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வராதுன்றதால இது சமஸ்கிருதத்துக்கும் முந்தைய வேற ஏதோ ஒரு பழமையான மொழியில தான் எழுதப்பட்டிருக்கணும்னு பிரின்சப் கணிச்சாரு. நிச்சயமா 1500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானதா இருக்கணும்னு கருதப்பட்ட இந்த கல்வெட்டுகளில் எழுதியிருக்கிற இந்தியாவோட மிக பழமையான அந்த மொழி என்ன? பிரின்சப் போன்ற பல அறிஞர்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தப்போ தொல்பொருட்கள் சிலவற்றின் உதவியோட இந்த எழுத்துக்களை படிக்க முடியுமான்னு கிறிஸ்டியன் லாசன் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தான் இந்தியாவோட மொத்த வரலாற்றையும் மீட்டெடுக்க உதவிய ஒரு அபூர்வ பொருள் அவர் கையில கிடைச்சது. பைலிங்குவல் காயின். பைலிங்குவல் காசு. ஒரு காசில் 2 பக்கம் 2 வேறு எழுத்துக்களில் எழுதின காசு கிடைக்குது. அந்த காசோட ஒரு பக்கத்துல கிரேக்க எழுத்துக்களும் இன்னொரு பக்கத்துல படிக்க முடியாத இந்த புதிரான எழுத்துக்களும் ஒரு சேர கிடைச்சது. கிரேக்க எழுத்துக்களை படிக்க முடியுங்கிறதுனால அதோட ஒளிகளை பொருத்தி பார்த்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இந்த எழுத்துக்களையும் படிச்சிடலாங்கிற முயற்சியில் லாசன் இறங்கினார். கிரேக்க எழுத்துக்களோட ஒளிகளை வச்சு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்களை அகத் லோக்கஸ் அப்படின்னு படித்த லாசன் தன்னோட முயற்சியை விரிவாக ஒரு கடிதத்தில் எழுதி பிரின்சப்புக்கு அனுப்பி வச்சாரு. அதை பார்த்த பிரின்சப் லாசன் போலவே வேறு சில பைலிங்குவல் காசுகளையும் ஆராய்ஞ்சு மேலும் சில எழுத்துக்களுக்கான ஒளிகளை கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையும் கல்வெட்டுகளோட பொருத்தி பார்த்து அந்த கல்வெட்டுகளை படிக்க ஆரம்பிச்சாரு. அதை ஒன்று பொருத்தி பார்த்து இது பிராமி என்ற எழுத்து வகையை சேர்ந்தது, மொழி பிராகிருதம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது வரைக்கும் இந்தியாவோட பழமையான மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்த எல்லா வல்லுநர்களுக்கும் இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. சமஸ்கிருதம் என்பது இன்றைக்கு நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க சமஸ்கிருதம் ஒரு பழமையான எழுத்துன்றாங்க. ஆனால் இந்தியாவில் முதலாக நமக்கு சமஸ்கிருதம் என்பது கிபி 1ஆம் நூற்றாண்டு தான் முதலாக வழக்கத்தில் வருது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது பிராகிருதம். அதுவும் முக்கியமானது என்ன, அந்த மகதா டயலக்ட்னு சொல்லுவோம், மகத ஒரு. ஆகவே கிபி 1ஆம் நூற்றாண்டில் தான் முதலாக சமஸ்கிருதம் இந்தியாவில் வழக்கில் வருது. இந்தியாவோட எழுத்தியல் மற்றும் மொழியியல் வரலாற்றையே புரட்டி போட்டது இந்த பிராமி எழுத்துக்களின் கண்டுபிடிப்பு. அந்த கல்வெட்டுகளில் எழுதியிருந்த மொழி பிராகிருதம்னு கண்டுபிடிச்ச பிரின்சப் அந்த எழுத்துக்களை ஏன் பிராமின்னு அழைச்சாரு? அந்த காலத்தில் வாழ்ந்திருந்த மக்களும் இதை பிராமின்னு தான் அழைச்சிருப்பாங்களா? அது என்ன பிராமி? அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தும் மக்கள் அந்த எழுத்தை என்ன என்று அழைத்தார்கள் நமக்கு தெரியாது. இது பிராமி என்று அவர்தான் முதலாக அந்த பெயரை சூட்டுறார். இந்தியாவில் இருந்த எழுத்துக்களை பற்றிய முதல் பட்டியல் நமக்கு சமவயங்க சுத்த அப்படிங்கிற சமண நூல், அது கிமு 1 நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அந்த நூலில் 18 வகையான எழுத்துக்களை பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு எழுத்து வகை பம்மி. அது மட்டும் இல்லாமல் கிபி 1 நூற்றாண்டில் எழுதப்பட்ட லலித விஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பௌத்த நூல்
பண்டைய இந்தியாவில் இருந்த எழுத்துக்களின் பட்டியலை குறிப்பிடும்போது பிராமிங்கிற எழுத்து வகையை முதன்மையா குறிப்பிடுது. இதனால தான் இந்த பழமையான எழுத்துக்களுக்கு பிராமிங்கிற பேரை பிரின்செப் வச்சாருன்னு சொல்லப்படுது. பிராமி எழுத்துக்களை படிக்கிற பட்டியலை பிரின்செப் வெளியிட்டதுக்கப்புறம் இந்தியா முழுக்க இருக்க ஏராளமான கல்வெட்டுகள் படிக்கப்பட்டு அதில் இருக்க தகவல்கள் வெளியிட திறந்துச்சு. பல்லாயிரம் வருடங்களாக மக்கள் நம்பியிருந்தது போலவே இந்த கல்வெட்டுகளுக்குள் உண்மையிலேயே மிகப்பெரிய புதையல் தான் புதைக்கப்பட்டிருந்தது. ஆம், வரலாற்று புதையல். இந்த கல்வெட்டுகளை பொறிச்சது அசோகர் என்ற பேரரசர் என்றும், அவர் தன்னோட ஆட்சி காலத்துல புத்த மதத்தை தழுவி அதோட அறநெறிகளை தன்னோட ஆட்சி பரப்பு முழுக்க பரப்புவதற்காக வெட்டினதுதான் இந்த கல்வெட்டுகள் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வந்தது. இந்தியா மட்டுமில்லாம தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லயும் பரவி இருக்கிற இந்த கல்வெட்டுகளை வச்சு அசோகரின் பரந்து விரிந்த ஆட்சி பரப்பையும் நம்மால தெரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா அசோகர் ஆட்சி செஞ்ச காலம் என்ன? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இந்த கல்வெட்டுகளை பொறிச்சாரு? இந்த கேள்விகளுக்கான விடை அவரோட கல்வெட்டு செய்திகளுக்குள்ளேயே இருக்கு. அசோகர் தன்னோட 13ஆம் எண் கல்வெட்டுல தன்னோட ஆட்சி எல்லைக்கு அப்பால் இருக்க மன்னர்களை குறிப்பிடும்போது கிரேக்க பகுதியை ஆண்ட மன்னனா ஆன்டியோகஸ் பேரை குறிப்பிடுறாரு. ஆன்டியோகஸோட காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அங்க இருக்க வரலாற்று அறிஞர்கள் குறிப்புகள் வச்சிருக்காங்க. ஸோ அசோகர் ஆன்டியோகஸை சமகாலத்தவராக குறிப்பிடுறதால அசோகருடைய காலமும் கிமு 3ஆம் நூற்றாண்டா தான் இருக்கணும்னு அறிஞர்கள் கணிச்சாங்க. தமிழகத்துக்கு மேல் இருக்கிற வட இந்திய வரலாறு அசோகரோட கல்வெட்டுகள் இருக்கிற இந்த பிராமி எழுத்துக்களை படிச்சதன் மூலமா ஒரே இரவுல 2300 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது. ஆனா அசோகரோட எல்லைக்கு கீழே இருந்த தமிழகத்தோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அசோகரோட பிராமி எழுத்துக்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகள் மதுரைக்கு பக்கத்துல 1886ஆம் ஆண்டு ராபர்ட் சீவல் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் நிறைய தமிழகத்துல கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதெல்லாம் அசோகரோட சாசனங்கள் போல இல்லாம எளிமையான ஒரு சில வரிகள்ல இருந்தது. அப்ப 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துல இந்த கல்வெட்டுகளை பொறிச்சவங்க யாரு? இதுல எழுதியிருக்கிற மொழி என்ன? இந்த நிலப்பரப்புல 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தமிழ் மொழி தான் பேசினாங்களா? இதுல என்ன எழுதி வச்சிருக்காங்க? ஒருவேளை வட இந்தியா போல ஏதாவது மதம் சார்ந்த அறநெறிகளா இருக்குமோ? அப்ப 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க என்னென்ன மதங்கள் நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்கும்? அசோகரை போல பேரரசர்கள் ஒருவேளை இங்கேயும் இருந்திருப்பாங்களா? இந்த கல்வெட்டுகளை படிக்கிறது மூலமா பண்டைய தமிழகத்தை பத்தி வெளிவரப்போற இன்னும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய உண்மைகள் எல்லாம் என்ன? வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் தமிழில். பம்மி என்ற இந்த அதைத்தான் இன்றைக்கி பிராமின்னு சொல்கிறாங்க. இப்போ பம்மி அல்லது பிராமி இருந்த அதே சமகாலத்தில் தமிழி என்பதும் தனித்தன்மையோடு இயங்கியிருக்கு என்பதை நம்ம இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது.